வணக்கம். நம்ம சேனல்ல சார்ட் பேட்டர்ன் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது. ஸோ இப்போ இந்த வீடியோல உங்களுக்காக ஒரு சார்ட் பேட்டர்னை நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அதுவும் இந்த சார்ட் பேட்டர்ன் இப்போ மார்க்கெட் நடந்துட்டு இருக்கிற இந்த நிகழ்வுக்கும் இந்த சார்ட் பேட்டர்னுக்கும் ரொம்ப சூட்டா இருக்கும். ஏன்னா தொடர் இறக்கத்துக்கு அப்புறமா அது எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு, ஃபார்ம் ஆனிச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக தான் இந்த சார்ட் பேட்டர்னை நான் உங்களுக்காக சர்ச் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இந்த சார்ட் பேட்டர்ன் எப்படி இருக்கும், கண்டிஷன் என்ன, ஸ்டாப்லஸ் எங்க போடலாம், இந்த விவரங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். ஸோ சார்ட் பேட்டர்னுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டை ட்ரேட் பண்ண புதுசாக டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண நினச்சிங்க அப்படின்னா நாங்கள் ஜீரோதாவோட தமிழ்நாடு பார்ட்னராக இருக்கோம். டிஸ்பிளேல இருக்கிற நம்பருக்கு கூப்பிட்டு நீங்கள் ஜீரோதாவில் புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த சார்ட் பேட்டர்னுடைய பேர் என்ன அப்படின்னா ஹூக் சார்ட் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹூக் எப்படி இருக்குமோ அதே போல் இந்த சார்ட் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும். அதனால தான் அதுக்கு பேரே ஹூக் சார்ட் பேட்டர்ன் அப்படின்னு வச்சுருக்காங்க. நான் முன்ன சொன்னது போல இப்ப ஸ்டாக் மார்க்கெட் தொடர் இறக்கத்துல இருந்துட்டு இருக்கிற இந்த சமயத்துல நிறைய ஸ்டாக்ஸ் இந்த ஹூக் பேட்டர்ன் மாதிரியே ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கப்புறமா என்ன ஆகும்னு நீங்க அனலைஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த சார்ட் பேட்டர்ன் வீடியோ யூஸ் ஆகும். சரி, இப்போ அதோட டீட்டெயில்ஸ் நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ இந்த டயக்ராம்ல நீங்க பாருங்க, இது புல்லிஷ் ஹூக் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தொடர் இறக்கத்துக்கு அப்புறமா ஸோ அப்படியே திரும்ப வளைஞ்சு ஒரு ரேஞ்சை பிரேக் பண்ணும் சமயத்தில் அதை நம்ம பை பண்ணோம் அப்படின்னா நல்லா புல்லிஷ் போக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ மார்க்கெட் தொடர் இறக்கத்தில் இருக்கிறதுனால இந்த மாதிரி பேட்டர்ன் சில ஸ்டாக்ஸில் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது இப்படி தான் பார்க்க இருக்கும். நல்லா இறங்கிட்டு இருக்கும் சமயத்தில் திரும்ப மேலே ஏறுறதுக்கு இதே போல் வளைவாக வரும். ஸோ நம்ம எங்கே என்ட்ரி கொடுக்கலாம் அப்படின்னா கீழே இறங்கும் பொழுது ஸோ கீழே இறங்கிட்டு நல்லா அதை பிரேக் பண்ணி மேலே போகிற இடத்துல ஸோ ப்ரீவியஸ் கேண்டில்ஸ் எது நீளமாக பேரிஷ் இருந்துச்சோ அந்த ரேஞ்சை பிரேக் அவுட் ஆகிற இடத்துல நீங்கள் பையிங் என்ட்ரி கொடுக்கலாம். ரொம்ப முக்கியம் ஸ்டாப் லாஸ் தான். ஸ்டாப் லாஸாக இந்த பேட்டர்னுடைய லோ நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். ஸோ ஒன்ஸ் ப்ரீவியஸ் அந்த பேரிஷ் கேண்டில்ஸோடைய ஹையை பிரேக் பண்ணுற இடத்துல நம்ம பை பண்ணிட்டு ஸ்டாப் லாஸாக கீழே இருக்கிற ரேஞ்சை வச்சுக்கலாம். ஸோ அப்படி வச்சோம் அப்படின்னா ஸோ டார்கெட் நம்மளுடைய விருப்பம் தான். ஒரு சிலர் இந்த ஹூக் எவ்வளோ நீளமாக இருக்கும் அந்த அளவுக்கு மேலே போகும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. சிலர் அதில் பாதி ரேஞ்ச் போகணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த ரேஞ்சை நம்ம டார்கெட்டை வச்சு வெளியே வரது நல்லது. இதுதான் புல்லிஷில் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு மெத்தடு. இது அப்படியே பாருங்க பேரிஷ்க்கும் நடக்கும். பேரிஷ்ல பாருங்க நல்லா மேலே போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு ஸ்டேஜில் நின்றுட்டு அது அப்படியே திரும்ப இதே ஷேப்பில் வளைவாக வளைஞ்சு ப்ரீவியஸ் புல்லிஷ் கேண்டில்ஸோடைய அந்த லோவை பிரேக் பண்ணுற இடத்துல நம்ம செல்லிங்க்கு பயன்படுத்தலாம். ஸோ அப்படியே செல்லிங் பயன்படுத்திட்டு அந்த ரேஞ்சோடைய ஹையை நம்ம ஸ்டாப் லாஸாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபிக்ஸ் பண்ணிட்டு எப்பயும் போல் டார்கெட் இந்த ஹூக்கோடைய அந்த ரேஞ்ச் வரைக்கும் கீழே இறங்குற வரைக்கும் நம்ம செல்லிங்க்கு நம்ம வெயிட் பண்ணலாம் திரும்ப பை பண்ணுறதுக்கு. அல்லது எந்த அளவுக்கு விருப்பமாக இருக்கோ அந்த ரேஞ்சில் திரும்ப அதை பை பண்ணி ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ மார்க்கெட்டில் இந்த மாதிரி பேட்டர்ன் அடிக்கடி ஃபார்ம் ஆகாது. எப்பயாவது சில சமயங்கள் தான் ஃபார்ம் ஆகும். அப்படி ஃபார்ம் ஆனாலும் அது நல்ல எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம ஸ்டாப் லாஸ் மற்ற கண்டிஷன்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு தான் நம்ம ட்ரேட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்குது, இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அடுத்து என்ன பண்ணலாம்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. ஸோ இந்த மாதிரி சார்ட் பேட்டர்ன் நீங்கள் ஃபாலோ பண்ணுற ஸ்டாக்ஸில் வந்திருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு அனலைஸ் பண்ணுங்கள். மீண்டும் இதே போல் அடுத்த ஒரு பயனுள்ள தகவல்களோட உங்களை சந்திக்கிறேன். இன்வெஸ்ட் வைஸ்லி ஃபார் பெட்டர் ஃபியூச்சர். தேங்க்யூ.